எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம உடனடி சமையல் சேனல்ல இன்ஸ்டன்ட்டா பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்மக்கிட்ட எப்பயுமே இட்லி தோசைக்கு மாவு இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ரொம்ப சத்தாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம உடனடி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவை எப்பயும் ஜலிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம அரிசி மாவு எடுத்த அதே கப்லேயே 1/2 கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம். பாம்பே ரவா இருந்துச்சுன்னா அதை அப்படியே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி பெரிய ரவா இருந்துச்சுன்னா அதை மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அரிசி மாவோட சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் நம்ம எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துட்டு நம்ம கலந்துக்கலாம். ஒரே டைமில் தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம தண்ணீர் சேர்த்துட்டு கலந்துக்கணும். இதோட பதம் எந்த அளவுக்கு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி மாவை விட கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு 15 நிமிஷம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இதில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதையெல்லாம் நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு. இது பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரு துண்டு, 4-5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரே ஒரு கேரட்டு துருவி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு கோஸு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியாக நறுக்கியிருக்க கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஓமம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஜீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்துக்கலாம். இதில் நம்ம காய்கறிகளெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்பவே நமக்கு சத்தாக இருக்கும். அதோடு சேர்த்து நம்ம இதில் ஓமமும் சேர்த்துருக்கோம். இது செரிமானத்துக்கு ரொம்ப நல்ல உதவியாக இருக்கும். இதனால் நமக்கு நல்ல ஒரு சத்தான உணவு சாப்பிட்டோன்ற ஒரு திருப்தி கிடைக்கும். இதோட பதம் எந்த அளவுக்கு இருக்குது பார்த்துக்கோங்க. கரெக்டாக இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம ஊற்றி எடுக்கிறதுக்கு நல்லா கிடைக்கும். இதோட தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம திருப்பும் போது உடையக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த அளவுக்கு இருக்கிற அளவுக்கு நீங்கள் கலந்து எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சமாக சமையல் சோடா சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ தோசைக்கல்லை நல்லா காஞ்சிட்ருக்கு. இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு கரண்டி மட்டும் எடுத்துகிட்டு பொறுமையாக இதை நம்ம தேய்ச்சி விடணும். அதிகமாக நம்ம தோசை ஊற்றுற மாதிரி அகலமெல்லாம் தேய்க்க வராது. ஊற்றிட்டு லேசாக தேய்ச்சா போதும். இந்த மாதிரி நம்ம ஊற்றுனதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அடியில் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம திருப்பிட்டு நம்ம இதை திருப்பி மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதையும் 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் 2 சைடுமே நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரியே நம்ம இருக்கிற மாவு எல்லாத்தையுமே ஊற்றி எடுத்துக்கலாம்.
உடனே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு எந்த சட்னி வேணாலும் தொட்டுக்கலாம். தேங்காய் சட்னி, கார சட்னி, வேர்க்கடலை சட்னி, இப்படி எது வேணாலும் நீங்கள் தொட்டுக்கலாம். இது தொட்டுக்க இல்லாமல் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம உடனடி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.